வெல்கம் டு பிக் ஹோம் தியேட்டர்ஸ். என் பேர் நவீன், இவங்க பேர் பபின். எங்கள் சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா பிக் ஹோம் தியேட்டர்ஸ். இதோட மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஹை-எண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் லைக் 5.1, 7.1 ஆம்பிளிஃபயர்ஸ், சிடி பிளேயர்ஸ், டியூனர்ஸ், ஸ்ட்ரீமர்ஸ், ஏவிஆர், இந்த மாதிரி ஹோம் தியேட்டருக்கு தேவையான ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்துட்டு இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணுறோம். இது நாங்கள் ப்ரொஃபஷனலாகவே ரொம்ப இயர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மக்களுக்கு ரீச் ஆகுன்றதுக்காக நாங்கள் புதுசாக ஓன் பண்ணிக்க யூடியூப் சேனல் தான் இது. இதோட ப்ராடக்ட்ஸோட டீடைல்ஸ் அண்ட் ப்ரைஸ் வந்து இப்போ தெரிஞ்சுக்கலாம். பார்க்குற ப்ராடக்ட் மரான்ஸ்ல ஒரு சிடி பிளேயர். இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா CD6006. இது ஒரு பியூர்லி அனலாக் சிடி பிளேயர். இல்லை டிவிடி சப்போர்ட் ஆகாது, ஒரு சிடி மட்டும் சப்போர்ட் ஆகும். ஒன்லி ஃபார் ஸ்டீரியோ இது. இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இதில் USB டிரைவ் இருக்கும். இதில் நீங்கள் பென் டிரைவ் பண்ணி ஃபிளாக், வேவ், MP3 இந்த 3 ஃபார்மேட் ரன் பண்ணிக்கலாம். இதோட ரிமோட் அவைலபிள் இருக்கு. இப்போ வாங்க இதோட பேக் கனெக்டிவிட்டிஸ் பார்த்துக்கலாம். இதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா அனலாக் ஆடியோ அவுட்புட் லெஃப்ட் ரைட் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ டெடிகேட்டடாக கேட்கணும்னா இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட், இதில் 2 கொடுத்துருக்காங்க, ஆப்டிக்கல் அண்ட் கோஆக்சில். ஏவிஆர்ஸ் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும்னா இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது கனெக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்ட் பிளேட்டடில் கொடுத்துருக்காங்க. இது சிடி பிளேயர் பார்த்தீங்கன்னா 24 பிட் ப்ளே பண்ணுற பிளேயர் தான் இது. இதோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 23,000. இப்போ நீங்கள் பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா மரான்ஸ்ல ஒரு இன்டிகிரேட் ஆம்பிளிஃபயர். இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா PN6006. இதில் இன்புட் செலக்டர் வரும், ஒரு வால்யூம் கண்ட்ரோல் வரும், பேஸ், ட்ரிபிள் அண்ட் பேலன்ஸ் கண்ட்ரோல் வந்துடும். இதில் சோர்ஸ் டைரக்ட் பட்டன் இருக்கும், லவுட்னஸ் ஸ்விட்ச் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் A அண்ட் B ரெண்டுமே இருக்கும். ஏல ஃப்ளோர் ஸ்டாண்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம், பில புக் ஷெல்ஃப் கனெக்ட் பண்ணிக்கலாம். அட் டைம் ரெண்டுமே 4 ஸ்பீக்கரை பாட்டணும்னாக்கா நம்ம ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணா ரெண்டு ஸ்பீக்கர்ஸும் ஒர்க் ஆகும். இல்லை இதுனா ஒன்று மட்டும் வேணும்னா ஐதர் A ஆர் B, நம்ம அது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்டிகிரேட்டட் ஆம்பிளிஃபயரோட கனெக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபோனோ சோர்ஸ் இருக்கு. நீங்கள் டர்ன் டேபிள் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அனலாக் இன்புட்ல பார்த்தீங்கன்னா டியூனர், சிடி, நெட்வொர்க், ரெக்கார்டர், இவ்வளோ சோர்ஸ் இருக்கு. இந்த சோர்ஸ்ல நீங்க எந்த சோர்ஸ்ல வேணா நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்ல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் இன்புட்ல பாத்தீங்கன்னா கோஆக்சில் கொடுத்துருக்காங்க, ஆர்டிகல் 1 and 2 கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்க ஸ்மார்ட் டிவி இதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 1 and 2ல நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஸ்பீக்கர்ஸ் பாத்தீங்கன்னா A and B கொடுத்துருக்காங்க. இதுல 2 sets ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அதோட இது பாத்தீங்கன்னா 4 to 16 ohms கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபயர் வந்துட்டு 8 ohmsக்கு 45 watts வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஆம்பிளிஃபயர் தான் இது. இப்போ இந்த டெர்மினல்ஸ் கனெக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்ட் பிளேட்டர்ல கொடுத்துக்கிறாங்க. இது வந்துட்டு இன்பில்ட்டாவே டேக் மாடல் ஆம்பிளிஃபயர் தான் இது. இதுக்கான ரிமோட் வந்துட்டு அவைலபிள் இருக்கு. இதுக்கான பிரைஸ் பார்த்தீங்கன்னா 29,000. இப்போ நம்ம பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மரான்ஸ்ல ஒரு ஆடியோ நெட்வொர்க் ஸ்ட்ரீமர். இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா NA8005. இதுல இன்பில்ட்டா ஏர்பிளே பிளஸ் ஸ்பாட்டிஃபை ஸ்ட்ரீம் பண்ணக்கூடியது. இது ஒரு DLNA சர்டிஃபைட் மாடல் வித் லேண்ட் கனெக்ஷனோட வரும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு USB போர்ட் இருக்கும். இதுல பென்டிரைவ்ல MP3 பிளஸ் ஃபிளாக் பிளே பண்ணிக்கலாம். இதுல அப் டு 2 TB ஹார்ட் டிஸ்க் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரீமர். இந்த ப்ராடக்டோட கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா அனலாக் அவுட்புட் 2 கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் ரைட் கொடுத்துருக்காங்க. இது இன்பில்ட் டேக் மாடல்ன்றதுனால டிஜிட்டல் ஆடியோ அவுட், டிஜிட்டல் ஆடியோ இன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்க ஏவிஆர் இதெல்லாம் கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆடியோ அவுட், இதுல நீங்க கோஆக்சில், ஆப்டிக்கல் இதுல கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க வந்துட்டு டிஜிட்டல் ஆடியோ இன்ல நீங்க கனெக்ட் பண்றீங்கன்னா கோஆக்சில், ஆப்டிக்கல், USB 3 கொடுத்துருக்காங்க. USB எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐபேட், கம்ப்யூட்டர்ஸ் இந்த மாதிரி நீங்க இதுல கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்ல பார்த்தீங்கன்னா நீங்க லேண்ட் இன்புட் இது கொடுத்துட்டு நெட்வொர்க் ஸ்ட்ரீமிங் அதுல உங்களுக்கு வரும். அப்புறம் இது பாத்தீங்கன்னா ரிமோட் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 39,000. இப்போ நம்ம பார்க்குற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா Yamaha நெட்வொர்க் ரிசீவர் வித் இன்டிகிரேட் ஆம்பிளிஃபயர். இதோட மாடல் நம்பர் பாத்தீங்கன்னா RN500. N is nothing but நெட்வொர்க்கிங்ன்றதால அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு வால்யூம் கண்ட்ரோல், இன்புட் செலக்டர், பேஸ், ட்ரிபிள் அண்ட் பேலன்ஸ் வந்துடும். வேற ஆம்பிளிஃபயர் லவுட்னஸ் ஸ்விட்ச் வரும். பட் இதுல லவுட்னஸ்க்காக ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு USB போர்ட் வரும். இதுல பென்ட்ரைவ் மூலியமா வேவ், ஃபிளாக், MP3 மாடல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். A and B ஸ்விட்சிங்ல ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 செட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ்ல கனெக்ட் பண்ண முடியும். இது ஒரு நெட்வொர்க் ரிசீவர்ன்றதுனால இதுல இன்பில்ட்டாவே ஏர்பிளே அண்ட் ஸ்பாட்டிஃபை ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபயர். இதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா 8 ohmsக்கு 85 watts per சேனல். இதோட ஒரிஜினல் ரிமோட் மிஸ்ஸிங் இருக்கிறதுனால ஒரு லேர்னிங் ரிமோட் இது கூட நாங்கள் பேரிங் பண்ணி யூஸ் பண்ணிருக்கோம். ப்ராடக்ட்டோட கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா ஃபோனோ சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்ல டர்ன் டேபிள் இதெல்லாம் யூஸ் பண்ணு பாத்தீங்கன்னா இதுல நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். மற்ற ஆம்பிளிஃபயர்லாம் பாத்தீங்கன்னா CD, டியூனர் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா PB1, PB2, PB3 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. PB இஸ் நத்திங் பட் பிளேபேக் தான் வந்துட்டு. இதுல நீங்க எந்த சோர்ஸ்ல நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இப்போ டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட்ல பாத்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க, ஆப்டிக்கல், கோஆக்சில். அதுல ஆப்டிக்கல் 1 and 2 கொடுத்துருக்காங்க, கோஆக்சில் 1 and 2 கொடுத்துருக்காங்க.
அனலாக் இன்புட்ல பார்த்தீங்கன்னா சிடி செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, சிடி சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு பேஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா நீங்கள் அடிஷ்னலாக ஒரு ஆக்டிவ் சப் ஊஃபர் கனெக்ட் பண்ணுற மாதிரி ப்ரீ அவுட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ டெர்மினல்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 செட் ஆஃப் பேர் ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா லேன் இன்புட் கொடுத்தீங்கன்னா நெட்வொர்க் உங்களுக்கு கனெக்ட் ஆகி இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஆம்பிளிஃபயர் எல்லாமே இன்டிகிரேட்டட் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயர். இது ஹை எண்ட் செக்மெண்ட் இருந்தால இதுல ப்ரீ அண்ட் பவர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதோட பிராண்ட் பாத்தீங்கன்னா நாட்ல ஸ்டீரியோ ப்ரீ ஆம்பிளிஃபயர் 116 மாடல். 2 ப்ரீ ஆம்பிளிஃபயருமே ஒரே மாடல் தான். பவர் ஆம்பிளிஃபயர் வரும்போது 216 THX ஒரு மாடல் இருக்கு, 218 THX ஒரு மாடல் இருக்கு. 218 THX மாடல்ல பாத்தீங்கன்னா 8 ohms 200 watts per channel தரக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபயர். 216 THXல பாத்தீங்கன்னா 125 watts at 8 ohms அவுட்புட் தரக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபயர். இந்த ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயர்ல பாத்தீங்கன்னா இது ஆடியோஃபைல் கேட்டகரின்றதுனால இதுல பேஸ் ட்ரிபிள் வராது, வெறும் பேலன்ஸ் அண்ட் வால்யூம் கண்ட்ரோல் மட்டும் தான் வரும். ஃப்ரண்ட்ல இன்புட் செலக்டர்ஸ் வந்துடும். இந்த ஒரு ரிமோட், இது வந்துட்டு ஒரு ரிமோட் இருக்க மாடல். பட் இது ப்ராடக்ட் எங்க கிட்ட வரும்போது இதுக்கான ரிமோட் எங்க கிட்ட இல்ல. இதுக்கு ஒரு யூனிவர்சல் ரிமோட் அசைன் பண்ணிக்கலாம். ப்ரீ ஆம்பிளிஃபயரோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஃபோனோ சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோனோ சோர்ஸ்ல 2 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. எம்சி அண்ட் எம்எம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு தனி டாகுல் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் டர்ன் டேபிள் எம்சி யூஸ் பண்ணீங்கன்னா எம்சிக்கு டாகுல் பண்ணி யூஸ் பண்ணணும். எம்எம்க்கு யூஸ் பண்ணீங்கன்னா எம்எம்க்கு டாகுல் பண்ணி யூஸ் பண்ணணும். இப்போ அனலாக் இன்புட்டுக்கு வந்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லா ஆம்பிளிஃபயர்ஸ்லும் வர மாதிரி சிடி, ஆக்ஸ், டியூனர், டேப் 1, டேப் 2 இந்த ஆஸ் யூஷுவல் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரீ அவுட் செஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீ 1 அவுட்புட், ப்ரீ 2 அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஆர்சிஏ இது ரெண்டும் ஆர்சிஏ கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பேலன்ஸ் வந்துட்டு எக்ஸ்எல்ஆர் கனெக்டிவிட்டி மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரீ ஆம்பிளிஃபயர்ஸ் ரெண்டுமே ஒரே மாடல் தான். இப்போ நம்ம பவர் ஆம்பிளிஃபயரோட கனெக்டிவிட்டி பார்க்கலாம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 216. இதுக்கு வந்துட்டு ஒரு ஆர்சிஏ கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மோனோ அண்ட் ஸ்டீரியோ பிரிட்ஜிங் பண்ணுறதுக்கு தனியாக ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டெர்மினல் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 218. இந்த பவர் ஆம்பிளிஃபயரில் ஆர்சிஏ ப்ளஸ் எக்ஸ்எல்ஆர் கொடுத்துருக்காங்க. மோனோ அண்ட் ஸ்டீரியோ பிரிட்ஜிங் பண்ணுறதுக்கு தனியாக ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. டெர்மினல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் ஆம்ப் 218 இந்த 116 ஆம்பிளிஃபயர் ரேட் பார்த்தீங்கன்னா 75,000 ப்ளஸ் இது 216 ப்ளஸ் பவர் ஆம்பிளிஃபயர்ஸ் பார்த்தீங்கன்னா 55,000க்கு கொடுக்குறோம். இப்போ நம்ம பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டெனன்ல ஏவிஆர் ரிசீவர். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ஏவிஆர் 2312. இது ஒரு 7.2 சேனல் ஆம்பிளிஃபயர். இதோட ஆடியோ ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆடியோ சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபயர். வீடியோ ஃபார்மேட்ல பார்த்தீங்கன்னா இது 3D சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபயர். இதோட ஃப்ரண்ட் இன்புட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி போர்ட் வரும், ஒரு HDMI போர்ட் வரும், ஒரு அனலாக் இன்புட் வரும். இது வந்துட்டு 8 ohms at 105 RMS சப்போர்ட் பண்ண ஒரு ஆம்பிளிஃபயர். இதோட ஒரிஜினல் ரிமோட் அவைலபிலிட்டி இல்லாதனால ஒரு காப்பி ரிமோட்டை மேட்ச் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ப்ராடக்ட்டோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்புட்ல கோஆக்சியல், ஆப்டிக்கல் 2 கொடுத்துருக்காங்க. அதில் கோஆக்சியல் 1 and 2 கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல்ல வந்துட்டு 1 and 2 கொடுத்துருக்காங்க. இப்போ HDMI இன்புட்ல வந்துட்டு 6 இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. HDMI அவுட்புட்ல வந்துட்டு ஏஆர்சி ஒரே அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு 7 ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளஸ் சப்வூஃபர்ஸ் வந்துட்டு 2 கனெக்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது 7.2 சேனல் சப்போர்ட் பண்ற ஆம்பிளிஃபயர்ஸ். இது நாங்கள் கொடுக்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா 24,000. இப்போ நம்ம பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது டெனன் ஏவிஆர் 3808 மாடல். இதில் ஆடியோ நோட்ஸ் பார்த்தீங்கன்னா டால்பி ட்ரூ HD, DTS HD, மாஸ்டர் ஆடியோ சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபயர். வீடியோ ஃபார்மேட்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபுல் HD ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபயர். இதோட அவுட்புட் வேட்டேஜ் பார்த்தீங்கன்னா 8 ohms at 125 watt RMSல ப்ளே பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபயர். இதோட இன்புட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு USB இன்புட், ஒரு ஆப்டிகல் இன்புட், RC இன்புட் இங்கே வந்துடும். இதோட ஒரிஜினல் ரிமோட் அவைலபிள் இருக்கு. இந்த ப்ராடக்ட்டோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா HDMI இன்புட் வந்துட்டு 4 இருக்கு. HDMI அவுட்புட் வந்துட்டு 1 கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 7 சேனல்ஸ் இருக்கு. நீங்க சப்போஸ் எக்ஸ்ட்ரா நீங்க 2 ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணணும்னா அசைனபிள் மோட்ல போயிட்டு நீங்க எக்ஸ்ட்ரா 2 ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது பவர்ஃபுல் ஆம்பிளிஃபயர்ஸ்ன்றதுனால 7.1 சேனலுக்கு நீங்க ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பவராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க டிஜிட்டல் இன்புட்ல பார்த்தீங்கன்னா கோஆக்சியல் வந்துட்டு 3 கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல்லையும் 3 கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல்ல அவுட்புட் வந்துட்டு 2 கொடுத்துருக்காங்க. இது ஃபிளாக்ஷிப் மாடல்ன்றதுனால இது மேட் இன் ஜப்பான். இது நாங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30,000. இப்போ நம்ம பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா மரான்சோ ப்ரீ ஆம்பிளிஃபயர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் மாடல் எதுன்னு பார்க்க போனீங்கன்னாக்கா AV7702. இது ஒரு பவர்ஃபுல் ப்ரீ ஆம்பிளிஃபயர்.
இதை சப்போர்ட் பண்ணக்கூடிய இது பார்த்தீங்கன்னாக்கா டால்பி அட்மாஸ் 4K ஸ்பாட்டிஃபை வைஃபை ப்ளூடூத் ஏர்ப்ளே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபயர். இது டுவல் டிஸ்பிளே ஆம்பிளிஃபயர். இது கூட ஒரிஜினல் ரிமோட் அவைலபிலிட்டி இருக்கு. இந்த ப்ரீ ஆம்பிளிஃபையர் கனெக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா வைஃபை அண்ட் ப்ளூடூத்க்கு 2 ஆன்டினா வந்துடும். டிஜிட்டல் இன்புட்ல 2 கோஆக்சியல் 2 ஆப்டிக்கல் வந்துடும். HDMI இன்புட்ல 7 இன்புட் 3 அவுட்புட் வந்துடும். RCல பார்த்தீங்கன்னா 13.2 சேனலுக்கான அவுட்புட் வந்துடும். XLRல பார்த்தீங்கன்னா 11.2 சேனலுக்கு அவுட்புட் வரும். இது ஒரு ப்ரீமியம் ஆம்பிளிஃபயர்ன்றதுனால இது எல்லா டெர்மினல்ஸுமே எல்லா கனெக்டிவிட்டிஸுமே கோல்ட் பிளேட்டட்ல தான் வரும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 95,000 rupees நாங்க தரக்கூடிய பிரைஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா மரான்ஸ். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா SR7005. இதுக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர்ஸ் வந்துட்டு இன்புட் செலக்டர் இருக்கு, வால்யூம் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு டியூவல் டிஸ்பிளே கொடுக்கக்கூடிய ஆம்பிளிஃபயர். இது ஸ்மால் டிஸ்பிளே வந்துட்டு ஓப்பன்லேயே இருக்கும், லார்ஜ் டிஸ்பிளே வந்துட்டு டோர் இன்சைடு இருக்கும். இது செட்டிங்ஸ் பண்ணக்கூடிய பட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு மேனுவலாக இங்கே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்துட்டு HDMI போர்ட்டு, USB போர்ட்டு, ப்ளஸ் வந்துட்டு ஒரு ஆப்டிக்கல் போர்ட்டு எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு RCA வந்துட்டு இங்கே ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. இது நல்ல பவர்ஃபுல் ஆம்பிளிஃபயர்ன்றதுனால இது வந்துட்டு 8 ohmsக்கு 140 RMS கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆம்பிளிஃபயர் தான் இது. ஆடியோ ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆடியோ சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபயர் தான் இது. வீடியோ ப்ராசஸிங்கில் பார்த்தீங்கன்னா 4K அப்ஸ்கேலிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபயர் தான் இது. ப்ராடக்டோட கனெக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்புட்டில் வந்துட்டு கோஆக்ஸ் வந்துட்டு 2 கொடுத்துருக்காங்க, ஆப்டிக்கல் இன்புட்டில் வந்துட்டு 2 கொடுத்துருக்காங்க, ஆப்டிக்கல் அவுட்புட் வந்துட்டு 1 கொடுத்துருக்காங்க. HDMI இன்புட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 இன்புட் கொடுத்துருக்காங்க. HDMI அவுட்ல வந்துட்டு 2 கொடுத்துருக்காங்க. அதில் 1 பார்த்தீங்கன்னா ERC அவுட்புட். ஸ்பீக்கர்ஸ் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இது 9.2 சேனல்ன்றதுனால 9 ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி டெர்மினல்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்வூஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீ அவுட்டில் சப்வூஃபர் 1, சப்வூஃபர் 2 கொடுத்துருக்காங்க. இது சப்வூஃபர்ஸ் ப்ரீ அவுட் வந்துட்டு 2 கொடுத்துருக்காங்க. இது 7 பாயிண்ட் சேனல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இது ப்ரீ இன்னும் கொடுத்துருக்காங்க, ப்ரீ அவுட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் பவர் ஆம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு ரிமோட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரிமோட் அவைலபிள் இல்லை, மேட்சிங் ரிமோட் தான் அவைலபிள் இருக்கு. இதுக்கு நாங்கள் செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45,000க்கு கொடுக்குறோம். இதோட நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ், டீடைல்ஸ், ஸ்பெக்ஸ் பற்றி கிளியராக சொல்லியிருக்கோம். ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது தவிர மற்ற ப்ராடக்ட்ஸ் எதாவது தேவையாக இருந்தாலும் எங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்கள் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ண நாங்கள் ட்ரை பண்ணுறோம். மீண்டும் புது ப்ராடக்ட்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். Until then, signing off from Navin, Babin.